ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. வெல்கம் டு அஞ்சூஸ் டூடுல் டைரி vlog சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே vlog பார்க்க போகிறீங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ண இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா, பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் பார்பிக்யூ நேஷன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் போகிறோம். ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம் இந்த பார்பிக்யூ நேஷன் போகணுன்னு. ஏன்னா இங்கே அன்லிமிட்டட் பஃபே இருக்கும். ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக போகலான்னு முடிவு பண்ணி போனோம். ஸோ அங்கே ஃபுட் எப்படி இருந்துச்சு, பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணோம், அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஆம்பியன்ஸ் ஸோ குட், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு டேபிளை புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு வெயிட்டர் வச்சுருப்பாங்க. கவனிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக கவனிப்பாங்க. நம்மளை அது வேணும் இது வேணும்னு கேட்டால் போதும், நம்ம டேபிளுக்கே வந்துடும். சார் என்ன வேணும், அது வேணுமா, இது வேணுமா, உப்பு கூடுதலாக போடணுமா, எப்படி போடணும், அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக கவனிப்பாங்க. ஃபுட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னென்ன ஃபுட் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த அன்லிமிட்டட் பஃபேயோட ப்ரைஸ் என்னென்னா 699 வாங்குவாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து எப்படியும் ஒரு 750 கிட்ட வந்துடும். நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். கப்பிள்னா கூட ஆஃபர்லாம் கிடையாது, ஒரே ப்ரைஸ் தான். சிங்கிளாக போனாலும் அதே ப்ரைஸ் தான், கப்பிளாக போனாலும் அதே ப்ரைஸ் தான். இந்த 699க்கு ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. பட் சில ஃபுட் வந்து கொஞ்சம் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ். ரொம்ப நாள் ஆனது, டேஸ்ட் பண்ணும்போதே தெரியும். மற்றபடி நிறைய இது ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இதில் நிறைய ஃபுட்டை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. சிக்கன்லேயே கோலா உருண்டை மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்ன ஃபுட்டுன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ப்ளஸ் என்னென்னா, சில ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, 1 ஹவருக்குள்ளே தான் இந்த பஃபே அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, 6 o'clockலேருந்தே நம்ம 11 o'clock வரை சாப்பிட்டுக்கலாம். நமக்கு லைவாகவே குல்ஃபி, பானிபூரி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க நம்ம கேட்குற ஃப்ளேவரில். எக்ஸ்ட்ரா பாவ் பஜ்ஜி, பாப்கார்ன் கூட இருந்துச்சு. அது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் தேவைன்னா. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்டர்லேருந்தே ஆரம்பிக்கலான்னு சூப்லேருந்து ஆரம்பித்தோம். 2 டைப் ஆஃப் சூப் வச்சுருந்தாங்க. சூப் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கூடவே முளைக்கட்டின பயிறு, அப்புறமா கார்னு, ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிளெல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது தீர மறுபடியும் ஃபில் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸில் பப்பாளி பழம், முலாம் பழம், வாட்டர் மெலன் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஃபில் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வரிசை பிரகாரமாக போயிட்டு இருந்தேன். வரிசையாக எல்லா ஃபுட்டையும் வச்சுருந்து, வரிசையாக ஏதோ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி சொல்லி வரிசையாக எல்லா ஃபுட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, அவங்க ஒரு ஃபார்முலாவில் அப்படியே கரெக்டாக எது தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க. நான் அப்படி இல்லை, சாப்பிடலையோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா டேபிள்லேயும் பார்பிக்யூ இருக்கும். நம்ம பக்கத்துலேயே வச்சு கிரில் பண்ணுவாங்க. இந்த கிரில்ல ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கன் சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பீஃப் கூட வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்பிக்யூவில் ஃபிஷ்ஷு, சிக்கன், அப்புறமா ப்ரான்லாம் வச்சுருந்தாங்க. சிக்கன்லேயே டிஃப்ரெண்ட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சில இது நல்லா இல்லை, பட் ப்ரான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபிஷ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பார்பிக்யூவில் ஃப்ரூட்ஸும் வச்சுருப்பாங்க. வாட்டர் மெலன், அப்புறமா பைனாப்பிள்லாம் வச்சுருந்தாங்க. வாட்டர் மெலன்னா நல்லாவே இல்லை, பைனாப்பிள் சுத்தம், ரெண்டுமே நல்லாவே இல்லை. முளைக்கட்டின பயிர் வச்சுருந்தாங்க. அது நிறைய பேர் எடுத்துடக்கூடாதுன்னா என்னன்னு தெரில, நிறைய காரம் போட்டுட்டாங்க, சாப்பிடவே முடியலை. பட் கார்ன் நல்லா இருந்துச்சு. இந்த பார்பிக்யூவில் மஷ்ரூம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு. ரொம்ப தூர போடக்கூடியதை வச்சுருந்தாங்களா என்னன்னே தெரில, நல்லாவே இல்லை. சூப் ரெண்டுமே ஸோ குட், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்பிக்யூ நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது, நமக்கு தந்திருக்கிறது மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். பட் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். பட் ஒன்றே சாப்பிட முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். சூடும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாவே இருக்காது. எனக்கு ஒன்று தந்தது என்னால் சாப்பிட முடியல. பட் ஹஸ்பண்ட் எப்படியோ சாப்பிட்டுட்டாங்க. பட் நெக்ஸ்ட் வேணுமான்னு கேட்டதுக்கு சரி வாங்கும்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் 2 பேருமே சாப்பிடல. அது நம்ம எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். பட் நம்ம டேபிளில் இருக்க அந்த பார்பிக்யூ அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும்தான், எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. பட் நம்ம காரம் கூட்ட சொன்னாலோ உப்பு கூட்ட சொன்னாலோ அது கூட்டி கொடுப்பாங்க. ரொம்பவே கவனிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம 700 கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க.
அப்புறமா எல்லா டேபிள்லையுமே 3 டைப் ஆஃப் சட்னி வச்சுருப்பாங்க இந்த பார்பிக்யூவை நம்ம தொட்டு சாப்பிட. அப்புறமா ஸ்வீட்டுக்கு வந்து மேங்கோ ஜாம் வச்சுருந்தாங்க. அந்த மேங்கோ ஜாம் சுத்தம் நல்லாவே இல்லை, ரொம்ப நாள் ஆனதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே கன்றாவியாக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு முன்னாடி அந்த பார்பிக்யூ வைக்கிறது, நம்மளே அதை வந்து வேக வைக்கிறதுக்கு நம்மளே திருப்பி திருப்பி போடுற டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிரில்லேருந்து அப்படியே சுட சுட எடுத்து வச்சிட்டேன். சூடாக இருக்கும்னு கான்ஷியஸ் இல்லாமல் வச்சிட்டேன், வாய் பொத்துடுச்சு. ரெஸ்டாரண்டோட ஒரிஜினல் ஆடியோ கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லைவாக வந்து ஒருத்தங்க பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்குற பாட்டை கூட பாடுவாங்க. அது கூட ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பர்த்டேக்கு நம்ம ஒரு பாட்டு பாட சொன்னாலும் பாடுவாங்க, மைக்கில் பாடுவாங்க. அப்புறமா வந்து நம்ம தமிழ் சாங் கேட்டால் பாடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சாங்னா கண்டிப்பாக பாடுவாங்க. லைவாகவே பாடிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்ஷோட பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ப்ரௌனி கோஸ்ட்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அது சிக்கன் தான், பட் பெரிய பெரிய எலும்பு பீஸாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா சிக்கன் தம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி வச்சுருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் குழம்பு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அங்கே, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல நல்ல பீஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஏன்னா பெங்களூரில் வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ரேட்டு, பட் வந்து ஃபிஷ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது சிக்கன் பால் ஸ்டயர் ஃப்ரை, அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு. பார்க்க தான் அப்படி அழகாக உருண்டையாக உருட்டி போட்டது மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு தான் டேஸ்ட் பிடிக்கலையா, பட் ஐயமாயிட்டா என்னன்னே தெரில, உளுந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அது பூசணம் பூத்ததுனால உளுந்து போட்ட மாதிரி இருந்துச்சா, பட் உளுந்து போட்டு தான் அதை செய்வாங்களானே தெரில, நல்லாவே இல்லை. வெஜிடபிள்லாம் ஒரு தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. நார்மலாக சால்ட் வாட்டரில் தான் ஊற வச்சுருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம், பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே வினிகரில் ஊற வச்சாங்களா, வேறு எண்ணத்துலேயும் ஊற வச்சாங்களா, இல்லைனா யாரும் சாப்பிடக்கூடாது நீ வேறு இதுலேயும் ஊற வச்சாங்களா, ஐயமாயிட்டானே தெரில. அவ்வளோ புளிப்பாக இருந்துச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் என் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க, இதை சாப்பிட்டு தான் நான் வந்து அப்படி ரியாக்ஷன் வச்சேன். ரோஸ் உள்ளியில் போட்டு வச்சுருந்தாங்க, அப்புறமா கேரட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. நான் ரோஸ் உள்ளி தான் ஐயமாயிருக்கும் போல் கேரட்டில் ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன், அதுவும் அவ்வளோ புளிப்பாக இருந்துச்சு. அப்புறமா வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு சாலட் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு சாலட் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு, அப்புறமா கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றினாங்களா என்னென்னு தெரில, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் டைம் போன பிறகு சரி நல்லா இருக்கலான்னு இன்னொருக்கா டேஸ்ட் பண்ண போனேன். அப்போ வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க மறுபடியும் தீர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு. பட் அது அவ்வளோ புளிப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது வந்து ஐயமானது தான், நாளானது தான், டைம் ஆன பிறகு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது சிக்கன் ஷேக். இது வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனாலயா இல்லைனா டேஸ்ட் இப்படி தான் இருக்குமான்னு தெரில, பட் எனக்கு வந்து அந்த சிக்கன் ஷேக்கோட டேஸ்ட் வந்து பிடிக்கல. இந்த சாலட்லாம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும், ஒன்றும் கூட நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேக் வச்சுருந்தாங்க பாருங்கள், டைப்பாக விதவிதமாக வச்சுருந்தாங்க, பட் எல்லாமே பூசணம் பூத்து இருந்துச்சு, நல்லாவே இல்லை. நான் வருஷ பிரகாரமாக சாப்பிட்டதுனால இந்த கேக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கேக் ஒன்றுமே நல்லா இல்லை. அப்புறமா கோகோனட் பர்பீனி வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இல்லை. அப்புறமா கஸ்டர்ட் வச்சுருந்தாங்க, அதுவும் சுவாகா. அப்புறமா ரஸ்கில் வந்து மில்க் மேட் ஊற்றி வச்சுருந்தாங்க, அதுவும் எனக்கு பிடிக்கல. பட் இவங்களுக்கு அந்த ரஸ்கில் மில்க் மேட் ஊற்றி வச்சுருந்தது நல்லா இருந்துன்னு சாப்பிட்டாங்க. எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெருசாகவே தெரியலை. பட் நான் கேக் ஐட்டம்லாம் நல்லா இருக்கும் போலன்ட்டு என் பிளேட்டையே நிரப்பி கொண்டு வந்தேன், பட் நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேசரின்னு ஒன்று மெனுவில் வச்சுருந்தாங்க, கேசரி வச்சுருந்தாங்க, கேசரியும் சுத்தம் எல்லாமே பூசணம் பூத்து இருந்துச்சு. டெசர்ட் ஐட்டமில் ப்ரௌனி மட்டும் ஓகேவாக இருந்துச்சு, வேறு ஒன்றுமே நல்லாவே இல்லை.
குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானும் தீந்திரம் போலுக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சுட சுட ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குலாப் ஜாமுன். அப்புறமா வந்து நார்த் இந்தியனோட ஸ்பெஷல் தால் அல்வா வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. பால் பாயசம் நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்ல முடியாது, பட் குடிக்கலாம், நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஃப்ளேவரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நூடுல்ஸும் நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸ்லாம் நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணல, ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு வாய் மட்டும் டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பாஸ்தாவும் வச்சுருந்தாங்க. பாஸ்தா கொஞ்சம் க்ரீமியாக இருந்துச்சு, பட் எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. அடுத்த கிளிப்பில் நான் சிரிப்பேன். அது ஏன் சிரிப்பேன்னா, என்ன மாதிரியே ரியாக்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க ஹஸ்பண்ட். நான் சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அப்படி சிரிக்கிறேன். இப்போ தான் ஹஸ்பண்ட் குலாப் ஜாமுன் எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி நான் சாப்பிட்டாச்சு. நான் அப்போ வந்து ஓகே தீந்துட்டு போல், இனி ஃபில் பண்ண மாட்டாங்க போலன்ட்டு ஃபாஸ்ட் எடுத்தேன். அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க இருக்கும்னு சொன்னாங்க. லாஸ்ட்டு பார்த்தா சுட சுட போட்டாங்க. அந்த டைம் என்னால் சாப்பிட முடியலை, ஸோ நான் மறுபடியும் எடுக்கலை. கோபி மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப சாப்பிடவே முடியலை. டைம்லாம் இருந்துச்சு, பட் சாப்பிட முடியலை. இருந்தாலும் எதையும் மிஸ் பண்ணியிருக்கோமா மிஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா லைவாக குல்ஃபி, லைவாக பானிபூரியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நான் குல்ஃபி டேஸ்ட் பண்ணேன். 2 ஃப்ளேவர் வாங்கினேன். ரெண்டுமே அவ்வளோ க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் பானிபூரி எனக்கு அந்தளவு பிடிக்கலை. நான் குல்ஃபியில் மலாய் குல்ஃபியும் சாக்லேட் குல்ஃபியும் வாங்கினேன். சாக்லேட் குல்ஃபிக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றி கொடுப்பாங்க. மலாய் குல்ஃபிக்கு மேலே ஒரு மாதிரி மில்க் மாதிரி, மில்க் சாக்லேட்டுன்னு நினைக்கிறேன், அது ஊற்றி கொடுத்தாங்க. பட் மலாய் குல்ஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு போனதுனால நாங்கள் கேக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்க. விபின்னு ஸ்பெல்லிங் வந்து அவங்க விவின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் நாங்கள் கரெக்ஷன் சொன்னோம், பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த கேக் வந்து நல்லா இருந்துச்சு. பூசணம் பூத்தெல்லாம் இல்லை. அந்த கேக்கை நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோன்னா எடுத்துகிட்டு வரலாம். இந்த பர்த்டே கேக்கு எக்ஸ்ட்ராலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சர்ப்ரைஸாக வந்து அவங்களும் சூப்பராக பாட்டு பாடுவாங்க. அவங்க ஸ்லாங்கில் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க, வா 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 ஹா 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 ஹாப்பி பர்த்டே, அந்த மாதிரி. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. பானிபூரியில் என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டாங்க. நான் வாட்டர்மெலன் ஃப்ளேவரும் இன்னொரு ஃப்ளேவரும் சொன்னேன். இன்னொரு ஃப்ளேவர் ஞாபகம் இல்லை. பட் அது ஒரு காரசாரமாகவே இல்லை, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலை. நான் சாப்பிட்றது பார்த்து யாரும் கண்ணு போட்டாங்க, சரியா? நிறைய பேர் ஃபேமிலியாக, அப்புறமா வந்து டீமெட்டாக ஆஃபீஸில் இருந்துலாம் வந்திருந்தாங்க. அப்புறமா சர்ப்ரைஸாக கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் இதில் பெஸ்ட்டு பார்ட்டே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் தான். அவங்களோட கம்பெனி நேம் பார்பிக்யூ நேஷன் போட்டு ஒரு பர்த்டே கிரவுண்டும் கொடுப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். Wish you a very very happy birthday. Wish you a very very happy birthday. Wish you a very very happy birthday. Happy birthday sir ma'am. கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த 699க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.